அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருட்பணி புரியும் குருகுலத்தை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். குருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். குருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். தியாக பலியினில் இணைவோம், நீதம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், நீதம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலாம், அருள்மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சமூகமே, நாம் நற்செயல்கள் செய்வது மனிதனை உயர்த்தும் மாண்பாகும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்வதை வாழ்க்கையின் கொள்கையாக கொள்வது மிகவும் சிறந்தது. இது சமூகத்தில் அன்பையும் அமைதியையும் நிலைநாட்ட உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்ற சிறு உதவிகளை செய்வதன் மூலம் மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்றலாம். எல்லோருக்கும் நன்மை செய்வது நம் மனதிற்கு அமைதியை தருகிறது. நற்செயல்கள் மூலம் சோர்வின்றி தொடர்ந்து உழைக்க உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்ற சிறு உதவிகளை செய்வதன் மூலம் மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்றலாம். எல்லாருக்கும் நன்மை செய்வதே நம் மனதிற்கு அமைதியை தருகிறது. நற்செயல்கள் மூலம் சோர்வின்றி தொடர்ந்து உதவுவது மனித நேயத்தை வளர்க்கும் உயர்ந்த பண்பாகும். நற்செயல்கள் செய்வது மனித வாழ்வின் உயர்ந்த பண்பாகும். நாம் இந்த உலக வாழ்க்கையில் பல நன்மைகள் செய்து அதன் மூலம் மறுமையில் இறைவனை அடைவதில் முயற்சிப்போம். நமக்கு சோதனைகள் பல வரும்போது சோர்வுற்று தடுமாறி விடாமல் இறைவனின் துணையை தேடும்போது அவர் நமக்கு பல மடங்கு துணை செய்வார். நாம் பெற்ற பல கொடைகளை பயன்படுத்த வேண்டும். அதை அப்படியே விட்டுவிடாமல் வளர்க்க வேண்டும். நற்செயல்கள் செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம் என்ற சிந்தனையில் இணைவோம் இத்தியாக பலியில். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் இஞ்ஞாசியாரின் வழியாக இறைவனை போற்றக்கூடிய நவநாள் உற்சவத்தின் 4ஆம் நாளில் இன்று சிறப்பு செய்கின்ற மகுதுபட்டி ஊர் மேனேஜர், ஊர் நிர்வாகிகள், இறைமக்கள் அவர்களை அன்போடு வருக வருக என்று நாம் கைத்தட்டி வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலி ஊர் மேனேஜர், ஊர் நிர்வாகிகள், இறைமக்களுடைய நலனுக்காகவும் அவர்கள் செய்கின்ற தொழில், விவசாயம்
நல்ல முறையில் நடைபெறவும், நல்ல மழை பொழியவும், கால்நடைகள் பழுகி பெருகவும், ஊரில் ஒற்றுமை இருக்கவும், ஊர் வளர்ச்சி பெறவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் உயர்ந்த நிலை அடையவும், வேலைவாய்ப்பு பெறவும், இன்னும் அவர்கள் ஒவ்வொரு குடும்பம் விரும்புகின்ற காரியங்கள், வீடு கட்டுமான பணி, இன்னும் எத்தனை விதமான வியாபாரங்கள், தொழில் மேம்பட இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் தலைமையேற்று இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்ற புனித அகஸ்தினார் இளங்குரு மாணவர்கள் பயிற்சி மையத்தினுடைய அதிபர் தந்தை அருள் தந்தை மரியசூசை அவர்களை வருக வருக என்ற அன்போடு நாம் வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலியானது கழுங்கிப்பட்டி அம்புரோஸ் அருள்மேரி ஒப்புடுகின்ற பலி குடும்பத்தில் மறித்த சூசை பாப்பம்மாள் திருமதி பாக்கியமுடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பொத்தமேட்டுப்பட்டி வேளாங்கண்ணி சோஃபியா ஒப்புடுகின்ற பலி மகன் ஆபெல் பெனிட் திவிக்ஸ்டன் ராஜ் படிப்பில் நன்கு வளரும், உடல் உள்ள சுகம் வேண்டியும், ஆடு மாடு பழுகி பெருக்கவும், வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும், இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதம்பட்டி முரம்பட்டியார் குடும்பம் ராயர் பீட்டர் அந்தோனியம்மாள் ஒப்புடுகின்ற பள்ளி இதுவரை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராயர் பீட்டருக்கு நல்ல சுகம் வேண்டியும், அந்தோனியம்மாளுக்கு கால்வலி நீங்கவும், கிறிஸ்டின் ஜோஸ்வா பிரதீப் நன்கு படிக்கவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும், மாதா டெக்கரேஷன் சிறந்த முறையில் விளங்கவும், ஆடு மாடு பழுகி பெருகும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் வேண்டியும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி முரம்பட்டியார் குடும்பம் சபரி தேவராஜ் கிளாரா ஒப்புடுகின்ற பலி ஜெனிஃபர் சரீனாவுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜெனின் ஆதிஸ் 12ஆம் வகுப்பில் நல்ல தேர்ச்சி பெறவும், ஜெனனின் ரித்தீஷ் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறவும், கடன் பிரச்சனை தீரவும், வீட்டு மனை அமையும், கடன் பிரச்சனை தீரவும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், வாகனங்கள் நல்லபடியாக இயங்கவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி ஆல்பர்ட் எடிசன் ஷீலா மேரி ஒப்புடுகின்ற பலி கடவுள் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், பிரின்ஸ்டன் இனிகோவுக்கு உடல் நலத்திற்கு பாதுகாத்ததுக்கு நன்றியாகும், தொடர்ந்து ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நில வேண்டியும், கடன் பிரச்சனை தீரவும், அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி வேளாங்கண்ணி சந்தனமேரி ஒப்புடுகின்ற பள்ளி கடவுள் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உள்ள சுகம் வேண்டியும், ஆடு மாடு பழுகி பெருகவும், நோய் நொடி இல்லாமல் காத்து வருவதற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதான நிலவும் இப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. லியோரோஸ் ஒப்புகின்ற பலி குழந்தைகளுடைய உயர் படிப்புக்காகவும், உடல் நலத்திற்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி கொக்குடையார் குடும்பம் சௌரிமுத்து ஆரைக்கம்மாள் ஒப்புடுகின்ற பலி இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் இருக்கவும், மகன்கள் செய்கின்ற தொழில் சிறக்கவும், பேரக்குழந்தைகள் நன்கு படிக்கும், உடல் சுகத்துடன் இருக்கவும், சௌரிமுத்து ஆரைக்கம்மாளுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கால்நடைகள் பழுகி பெருகவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடு அனைத்தும் பழுகி பெருகவும், உடல் நலத்தை இறைவன் கொடுக்கவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி கோக்குடையார் குடும்பம் சிமியன் ஒப்புடுகின்ற பலி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனது மகன் டேனியலுக்கு தனியார் நிறுவனத்தில் கணனி பொறியாளராக வேலை கிடைத்ததுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை அருள் கிடைத்து நல்ல சுகம் கிடைக்க இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி கோக்குடையார் குடும்பம் சௌரிமுத்து ஒப்புடுகின்ற பள்ளி பூஜிதாவிற்கு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு நன்றியாகவும், பிறந்த குழந்தை நல்ல சுகம் வேண்டியும், தொடர்ந்து இறையாசிர் வேண்டி இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கே சகாயராஜ் ரஞ்சித மேரி ஒப்புடுகின்ற பள்ளி இவர்களுக்கு இரண்டாவது மகன் வேலண்டைன் அனுஷியா சந்தனமேரி ஆகிய இருவர்களும் குழந்தை வர வேண்டியும், இவர்கள் திருமண நாளில் திருமணம் செய்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வர வேண்டியும், சகாயராஜ் அவர்களுக்கு முதுகுவலியும் உடல் வலியும் சரியாகவும், ரஞ்சிதமேரி அவர்களுக்கு உடலில் எந்த நோய் வராமல் நல்லபடியாக காக்கவும், நல்ல மழை வேண்டி குடும்பத்துடைய கருத்துக்கள் நிறைவேற இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி முரம்பட்டியார் குடும்பம் ஆரோக்கியசாமி ஆரோக்கியம்மாள் ஒப்புடுகின்ற பலி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும், லாரன்ஸ் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் வேண்டியும், கடன் தொல்லை நீங்கவும், தொடர்ந்து இறையாசிர் வேண்டி இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி சௌரிமுத்து கிறிஸ்டி பிரபா ஒப்புடுகின்ற பலி குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும், தன் மகனுக்கு அரசு வேலை கிடைக்கவும்,
ஞானராசுக்கு அரசு வேலை கிடைக்கும் இஞ்ஞாசியார் பரிந்துரை வழியாக இப்பொழிவு கொடுக்கப்படுகிறது. அத்தோடு தனசீலி மரிலீஸ் குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் குடும்ப உறுப்பினர்கள் நலமுடன் வாழ்வும் மெல்வின் திருமண காரியங்கள் நடைபெறவும் பிரதீப்புக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்பொழிவு கொடுக்கப்படுகிறது. இன்று புனித சந்தியாப்பருடைய நாம விழாவை கொண்டாடுகின்ற சந்தியாப்பர் அன்பியம் சந்தியாப்பர் என்ற பெயரை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜேக்கப் என்ற பெயரை கொண்டு ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கவும் அந்த புனிதரின் பரிந்துரை அவர்கள் கிடைக்கவும் இன்று தன்னுடைய நாம விழாவை கொண்டாடுகின்ற திரு ஜேக்கப் அவருடைய அன்பு மகன் ஜெரால்ட் மார்கோ அவருடைய மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் நலமுடன் இருக்கவும் சுமதி அவருடைய அன்பு மனைவி சுமதி அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. புதிய ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை நன்கொடை கொடுத்த விசுவாச பரம்புதல் பேராயம் அதனுடைய உபகாரிகள் லிட்டில் வே லண்டன் அதனுடைய பணியாளர்கள் உபகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கவும் இதுவரை நன்கொடை கொடுத்த பங்கு மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. புதிய ஆலயத்திற்கு ஆண்டவர் தாமே உதவி அனுப்பும்படியாக ஆண்டவரே நன்கொடையாளர்களை அனுப்பும்படி இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். குறிப்பாக கொலோன் பீட்டர் கிளாவர் ரோட்டன்பர்க்கிலிருந்து நமக்கு இந்த புதிய ஆலயம் கட்டுமான பணிக்கான நிதி உதவி கிடைக்க இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறைவனுடைய பாதத்திலே உண்மையான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருசெம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது
தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு நீரே அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்புள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கலாத்தியர்கள் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6. ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதை அறுவடை செய்வார். தாம் ஊழியர்களுடைய நிலத்தில் விதைப்போர் அந்த நிலத்திலிருந்து அடிக்கையை அறுவடை செய்வார். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆதி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். நன்மை செய்வதில் மனம் தளராது போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லோருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டவரையும் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம். இது ஆண்டவரின் நல்வாழ்வு. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உங்கள். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய், தொடரும் இந்த பயணம். என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய், தொடரும் இந்த பயணம். என் தாயாக நீ இருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய். என் தாயாக நீ இருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய்.
இருத்தலும் இயக்கமும் அருளல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தனில். இந்த புவி வாழ சிந்து மலையாக வந்து வளமை ஊட்டுகின்றார். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை தந்தாய். இந்த புவி வாழ சிந்து மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை எண்ணில் தந்தாய். உயர் நோக்காக உளம் நுழைந்தாய். உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். உயிர் நோக்காக உளம் நுழைந்தாய். உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்து உனது ஆட்சி அமைப்பே. சமநீதி மலர செய்வே. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா. இருத்தலும் இயக்கமும் அருளல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில்லம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெள்ளிசை கருவிகள் வீட்டிடுவோம். மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். வெள்ளிசை கருவிகள் வீட்டிடுவோம். மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம். நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்றிலிருந்து 6 வரை.
அவர் மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்கத்துடன் ஓய்வு நாளில் அவரை குணமாப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவரிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலம் அடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நன்றே செய், இன்றே செய். இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கடவுளது பிள்ளைகளாய் கடவுளது திருச்சன்னிதானத்தில் மனம் நிறைந்த மகிழ்வோடு, நெஞ்சம் நிறைந்த நன்றி பெருக்கோடு, உள்ளம் நிறைந்த உவகையோடு இந்த மாலை பொழுதிலே கூடி வந்திருக்கிறோம். நம் பாதுகாவலர் லோயோலா நகர் புனித இஞ்ஞாசியாரினுடைய பரிந்துரையின் பயனாய் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி, தொடர்ந்து அவரது பாதுகாவலில் நாமும் நம் குடும்பங்களும் நமது ஊரும் பங்கும் நிறைவாய் நிம்மதியாய் வாழ வரம் வேண்டி வந்து நிற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் மறையுரைக்கான கருப்பொருளாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியம் இது: நற்செயல்கள் செய்வதில் ஆர்வமுள்ளவராய் எல்லாருக்கும் நன்மை செய்வோம். இதுதான் இந்த மறையுரைக்கான கருப்பொருள். மணி 8:20 ஆகிவிட்டது. வயிறு கப கப கபன்னு ஒரு சத்தத்தை கொடுக்கிறதா? சாப்பாட்டு வாசனை மூக்கை துளைக்கிறதா இல்லையா? இல்லையா? அப்படின்னா நீங்களாம் நல்ல பிள்ளைங்களா மறையுரைக்கு செவிமெடுக்கணும். பிரியமானவர்களே, இந்த உலகம் எப்போதுமே நன்மை தீமை என்கிற இணையாத இரு தண்டவாளங்களுக்கு இடையே முட்டி மோதி அன்றாடம் பயணித்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நமக்கு நிறைய அலுப்பு சலிப்பெல்லாம் வந்துவிடும். எப்போ நான் நல்லது செய்கிறேன், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது நினைக்கிறோமா? யோசிக்கிறோமா? நான் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்மை சுற்றி எல்லாரும் நமக்கு தீமை செய்வதை போல எல்லோருமே நினைக்கிறோம் என்றால், எல்லோருக்குமே தீமை மட்டுமே கிடைக்கிறது என்றால், அப்போ தீமை செய்கிறவங்களாம் எங்கேருந்து வர்றாங்க? நம்ம நல்லது செய்கிறோம், ஆனால் நமக்கு தீமையே கிடைக்கிறது என்றால் தீமை செய்கிறவங்களாம் எங்கிருந்து வருகிறார்கள்? ஒவ்வொருவருமே இப்படி நினைக்கிற போது இந்த உலகம் ஒட்டுமொத்த தீமையினுடைய உருவமாகவே அடையாளமாகவே நமக்கு நாளும் தென்படுகிற போது இந்த நாளுக்கான இந்த மறையுரை கருப்பொருள் ஆழமான ஒரு செயல்பாட்டுக்கு நம்மை அழைத்து போகிறது. இந்த மறையுரையை தொடங்குகிற போது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி தொடங்கலாம் என நினைக்கிறேன். 1950களில் ஜெர்மனி நாட்டில் நடந்த நிகழ்வு இது. ஜெர்மனியினுடைய தலைநகர் எது தெரியுமா? ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லின். இந்த பெர்லின் நாட்டிலே உள்நாட்டு கலவரம் உச்சம் தொட்டு இருந்தது. மக்கள் தங்களுக்குள்ளாக வெறுப்பை கோபத்தை சுமந்து ஒருவர் மற்றவர் மீது பகைமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். தலைநகர் பெர்லினுடைய மைய பகுதியிலே ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டது. அது தலைநகரையே இரண்டாக பிரித்தது. கிழக்கு பெர்லின்,
மேற்கு பெர்லின் என்று மக்கள் இரண்டாக பிளவுபட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கள் மறுபக்கத்தில் இருக்கிறவர்கள் மீது கோபத்தையும் வெறுப்பையும் வன்மத்தையும் கக்கினார்கள். இப்படி இருந்த சூழலில் ஒரு நாள் கிழக்கு பெர்லின் பக்கத்திலிருந்து ஒரு வாகனம் புறப்பட்டது. அந்த வாகனத்தின் முழுவதுமாக குப்பை, பயன்படாத தாவர பல கழிவுகள் இதையெல்லாம் அள்ளிக்கொண்டு அந்த வாகனம் சென்று மேற்கு பெர்லின் பக்கமாக கொட்டிவிட்டு வந்து விட்டது. மேற்கு பெர்லின்காரர்கள் அடுத்த நாள் அதை பார்க்கிறார்கள். அந்த செய்தி அவர்களுக்கு தெரிகிறது. அவர்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது. ஏன்? நம்ம வீடுகளில் வரும்ல, பக்கத்து வீட்டில் இந்த காற்றுக்கு கொஞ்சம் குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டில் விழுந்துட்டா கூட நமக்கு என்ன தோணும்? வேணுமுனே கூட்டி என் வீட்டுக்கு முன்னாடி தள்ளிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பதிலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அண்ணன் சிரிக்கிறாங்க. நம்ம பதிலுக்கு என்ன பண்ணணும்? அந்த குப்பையெல்லாம் அள்ளி குப்பை தொட்டியில் போட்டுடணுமா? இல்லை, நம்ம என்ன செய்வோம்? நீ கொஞ்சம் அள்ளி போட்டியா? அது அவங்க அள்ளி போட்டிருக்க மாட்டாங்க, அதுவா வந்திருக்கும் காற்றுக்கு. நம்ம என்ன செய்வோம்? ஒருவேளை குப்பையே வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? குப்பையை உருவாக்குவோம். குப்பையை உருவாக்கியாவது கொண்டுட்டு போய் கொஞ்சத்தை கூட அதிகமாக இன்னும் கூடுதலாக கொண்டு போய் கொட்டி விட்டு வர வேண்டும் என்று நமக்கு தோன்றும். அப்படித்தானே? அவர்களும் மனிதர்கள் தானே. அந்த மேற்கு பெர்லின் பக்கம் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள். அவர்கள் ஒரு லாரி குப்பை கொட்டினார்களா? நாம் 2 லாரி கொட்டுவோம். ஒருவர் சொன்னார், நான் 1 லாரி தருகிறேன், 3 லாரி. இன்னொருவர் 4 லாரி. ஆளுக்கு அவர்களுடைய ஆதங்கத்தை, கோபத்தை, எதிர்ப்பை, வெறுப்பை எப்படியாவது காட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். எல்லா இடத்துலையும் 4 பேர் நல்லவங்க இருக்க தான் செய்வாங்க. அந்த ஒரு 2 பேர் இதயத்திலேயாவது இரக்கம் சுரக்கம் இல்லை. அப்படி தான் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அவங்க செஞ்சது போலவே நம்ம செய்யக்கூடாது. அவங்க செஞ்சது போலவே நம்ம செஞ்சா நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாம் அவர்களை விட சிறப்பாய் தனித்துவமாய் செயல்பட வேண்டாம். சரியா? அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு பேசுகிறார்கள். பேசி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அடுத்த நாள் மேற்கு பெர்லின்லேருந்து ஒரு லாரி புறப்படுச்சு. அந்த லாரி நிறைய என்ன இருந்தது தெரியுமா? அவர்கள் பயன்படுத்த உதவக்கூடிய, ஏதுவாக அமையக்கூடிய நல்ல தரமான உணவுப் பொருள்கள், பால் பொருள்கள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் ஆகியவற்றையெல்லாம் அந்த லாரி நிறைய ஏற்றி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். மேற்கு பெர்லினிலிருந்து கிழக்கு பெர்லினுக்கு அந்த வாகனம் போனது. அதோடு கதை முடியல. அந்த நிகழ்வில் அந்த வாகனத்தினுடைய முகப்பிலே அவர்கள் ஒரு வாக்கியத்தை, ஒரு வசனத்தை எழுதியிருந்தார்கள். அதுதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு கூர்மையான சிந்தனைக்கு இட்டு செல்வ அழைப்பதாக நான் பார்க்கிறேன். அப்படி என்ன வித்தியாசமாக எழுதியிருந்தார்கள் தெரியுமா? உங்களிடம் இருப்பதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீர்கள், எங்களிடம் இருப்பதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். இது உங்களுக்கு பயன்படும் என நம்புகிறோம். நன்றி. மேற்கு பெர்லினிலிருந்து புறப்பட்ட வாகனத்தில் இந்த வசனம்தான் இருந்தது. என்ன வசனம்? உங்களிடம் இருப்பதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீர்கள், எங்களிடம் இருப்பதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். இது உங்களுக்கு பயன்படும் என நம்புகிறோம். நன்றி. பிரியமானவர்களே, அவரவரிடம் என்ன இருக்கிறதோ அதையே இந்த உலகத்திற்கு கொடுக்கிறோம். அதுதான் உண்மை. ஒருவர் நல்லவர் என்பது எப்போது இந்த உலகுக்கு அடையாளமாகிறது, தெரிய வருகிறது, விளங்குகிறது? அவர் செய்கிற செயல் நல்லதாய் இருக்கிற போது அவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். நீங்கள் நல்லதை மனதிலேயே நினைத்து கொண்டிருப்பதால் நீங்கள் நல்லவராகிவிட முடியாது. உங்களுடைய செயல், உங்களுடைய சொல், இவையெல்லாம் உங்களுடைய அந்த நல்லது நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு ஏற்ப இணைந்து ஒத்திசைந்து போகிற போது நீங்கள் நல்லவர் என இந்த சமுதாயம் நிச்சயமாக சொல்லும். இந்த சமுதாயம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, இயல்பிலேயே நீங்களும் நானும்
நல்லவர்களாகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் விவிலியம் தருகிற செய்தி. நீங்களும் நானும் நல்லவர்களாகவே படைக்கப்பட்டு இருக்கிறோம். தொடக்க நூல் புத்தகத்திலே கடவுள் இந்த உலகை படைக்கிறார், எல்லாவற்றையும் படைக்கிறார். எல்லாவற்றையும் கடவுள் தானே படைத்தார். சந்தேகம் இருக்கிறதா? எல்லாவற்றையும் கடவுள் தான் படைத்தார். பார்த்து பார்த்து பக்குவமாய் படைத்தார், அழகாய் படைத்தார், அட்டகாசமாய் படைத்தார், அருமையாய் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து விட்டு சொன்னார், விவிலியம் சொல்லுகிறது, கடவுள் தாம் படைத்தது அனைத்தையும் நல்லது என கண்டார். அப்படி என்றால் நம்மையும் கடவுள் படைத்திருக்கிறார். நம்மையும் கடவுள் எப்படி பார்க்கிறார்? நல்லது என பார்க்கிறார். நீங்க நல்லவங்க, நீங்க நல்லவங்க, நீங்க நல்லவங்க என்று இந்த உலகம் சொல்லுகிறதோ இல்லையோ, அதற்கு முன்னதாகவே கடவுள் சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, கடவுள் உங்களை படைக்கிற போது உங்களையும் என்னையும் கடவுள் நல்லவர்களாகவே படைத்திருக்கிறார். காரணம், கடவுள் நல்லவர். நற்செய்தியிலே இயேசு ஒரு இடத்தில் சொல்லுவார், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமே இல்லை. 6 லட்சணங்கள்ல நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, புது நிலைமைலாம் வாங்கிட்டீங்க. 6 லட்சணங்கள். நீங்க இன்னைக்கு படிக்கிறப்ப குழந்தைகள்லாம் என்ன தலைப்பில் படிக்கிறீங்க? கடவுளின் 6 சிறப்பு பண்புகள். அதுல ஒரு பண்பு இந்த தலைப்போடு இணைந்து போகிறது. என்ன பண்பு? அனைத்து நன்மைகளுக்கும் கடவுள் ஊற்றாக இருக்கிறார். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று யார் என்று பார்க்கிற போது அது அந்த எல்லாம் உள்ள கடவுளாகவே இருக்கிறார். ஆக நல்லது எங்கிருந்து பிறக்கிறது? அந்த கடவுளிடமிருந்து பிறக்கிறது. நீங்களும் நானும் அந்த கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறோம். ஆகவே நாம் நல்லவர்கள், நம்மை படைத்த கடவுள் நல்லவர். ஆகவே நாம் எதை செய்ய வேண்டும்? நல்லது செய்ய வேண்டும். புரிஞ்சதா? இப்ப நாம் எதற்கு நல்லது செய்ய வேண்டும்? அடுத்தவருக்காக நல்லது செய்ய வேண்டும் என்பதல்ல. காரணம், நம்மை படைத்த கடவுள் நல்லவர், அவர் நல்லது செய்கிறார். ஆகவே நாமும் கூட அந்த கடவுளின் பிள்ளைகளாய் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும். நம்மிடம் என்ன இருக்கிறது? நல்லது இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எந்த மக்களை போல செயல்பட வேண்டும்? மேற்கு பெர்லின் பக்கம் இருக்கிறவர்கள் தங்களிடம் இருக்கிற நல்லதை அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களே, தங்களுக்கு தீயது தீமை இதையெல்லாம் பெற்றுக்கொண்டாலும் கூட தங்களிடமிருந்து போவது நல்லதாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கவனமாய் இருந்தார்களே, அதை போல நாம் செயல்பட வேண்டாமா பிரியமானவர்களே? ஏன் கூட பிறந்தவன், ஏன் அம்மா அப்பா, ஏன் தாத்தா பாட்டி, ஏன் பக்கத்து வீட்டுக்காரன், ஏன் மாமா மச்சான், எல்லாரும் எனக்கு தீமையைத்தானே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் நான் எந்த பயனும் எந்த பலனும் என்னுடைய வாழ்க்கையில பெறவே இல்லையே. பிறகு ஏன் நான் அவர்களுக்கு நல்லவனாய் இருக்க வேண்டும் என்கிற கேள்வி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி வரும். வரலன்னு சொன்னா நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். எனக்கு அவங்க நல்லது செய்யல, பிறகு நான் எதற்கு அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற கேள்வி வருகிற போதெல்லாம் இந்த நிகழ்வு உங்களுடைய மனதுக்கு முன்பாக வந்து போக வேண்டாம். எனக்கு அவர்கள் எதை செய்தாலும் கவலை இல்லை. அவர்கள் அந்த நல்ல கடவுளுக்கு கணக்கு கொடுத்து கொள்ளட்டும். என்னை படைத்த கடவுள் நல்லவர், அவர் என்னை நல்லவராய் நன்மையின் ஊற்றாய் படைத்திருக்கிறார். ஆகவே நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என்கிற அந்த உண்மை இந்த நாளிலே நமக்கு உரைக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்த கேள்வி உங்களை கேட்கிறேன். நீங்களாம் பாவம் செய்றீங்களா? நானா பாவம் செய்கிறேன்ப்பா. நீங்க பாவம் செய்றீங்களா இல்லையா? பாருங்கள், நீங்கள் எவ்வளவு வெளிப்படையாக இருக்கிறீர்கள். பாராட்டுக்கள். இறைவாக்கு அழகாக சொல்லுகிறது பாவம் என்றால் என்ன என்று. பாவம்னா என்ன? அடுத்தவரை அடிக்கிறது, கிள்ளுறது, குத்துறது, கடிக்கிறது, அடுத்தவருக்கு எதையாவது தீமை செய்வது, அது மட்டும்தான் பாவமா? தீமை செய்வது மாத்திரம் பாவம் அல்ல. அழகாக அருள்வாக்கு சொல்லுகிறது, ஒருவருக்கு நல்லது செய்ய தெரிந்திருந்தும்
அவர் செய்யாமல் போனால் அது பாவம். ஆங்கிலத்தில் அதுக்கு பேரு sin of omission. ஒமிட், விட்டுறது. நீங்கள் நல்லது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு நல்லது செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறது. அப்படி இருந்தும் நீங்கள் நல்லது செய்யாமல் போவீர்களே ஆனால் அது நீங்கள் செய்கிற பாவம். நான் யாரையும் அடிக்கல, யாரையும் திட்டல, யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல. ஒருத்தன் நற்செய்தியில் அப்படி இருந்தான். யார் தெரியுமா? செல்வரும் ஏழை லாசரும். அந்த கதை கேட்டிருக்கீங்களா நற்செய்திகளை? செல்வரும் ஏழை லாசரும். ஏழை லாசர் சாதாரணமாய் சாமானியனாய் தனக்கு உடலில் இருக்கக்கூடிய புண்களோடு அல்லல் பட்டு வேதனைப்பட்டு உணவுக்கு கூட வழி இல்லாமல் அந்த செல்வனின் மேசையிலிருந்து விழுகிற அந்த துண்டுகளை பார்த்து கொண்டு பொறுக்கி கொண்டு அப்படி கிடக்கிறான் ஒரு ஓரமா. செல்வன் என்ன பண்ணான்? டெய்லியும் தன்னுடைய செருப்பு எடுத்து அடிச்சான் அவனை? இல்லை. டெய்லியும் வெளியில் போகும்போது உள்ளே வரும்போது மண்டையில் நச்சு நச்சுன்னு கொட்டிட்டு போனானா? இல்லை. காதை பிடிச்சி திருவினானா? இல்லை. துப்பாக்கி எடுத்து சுட்டானா? தூக்கில் போட்டானா? எந்த கெடுதலும் செய்யலையேங்க. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருந்தான். அக்கடான்னு நம்ம சொல்கிறோம்ல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு செவனேன்னு இருக்கிறேன். அவனு செவனேன்னு தான் இருந்தான். அதனால எங்கே போனேன்? எங்கக்கா போனா? சாத்தம்பட்டி போனானா? எங்கே போனா? நரகத்துக்கு போனான். நீங்களும் இப்படி நான் உண்டு என் வேலை உண்டு எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு செவனே இருந்தீங்கன்னா, நான் சொல்லலை அண்ணே, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கண்ணே, நரகத்துக்கு போவீங்க. நான் சொல்லலை, அண்ணன் சொல்றாரு, பிடிச்சிக்க. நற்செய்தி சொல்லுகிறது செல்வர் எந்த கெடுதலும் செய்யவில்லை அந்த ஏழை லாசருக்கு. அவர் செய்தது என்ன? நம்ம சொன்னமே, sin of omission. நல்லது செய்யலைங்க. தீயது செய்யாமல் இருக்கிறது மாத்திரம் பாவம் அல்ல, நல்லது செய்யாமல் இருக்கிறதும். தீமை செய்வது மாத்திரமல்ல, நல்லது செய்யாமல் இருக்கிறதும் பாவம் என்கிற புரிதல் நமக்கு வர வேண்டும். இந்த கால சூழலிலே நமக்கு இதுதான் தேவை. இன்றைக்கு நாம் நற்செய்தியில் படிக்க கேட்டோம், ஓய்வு நாளில் இயேசு அந்த கை சூம்பிய மனிதருக்கு நலம் கொடுக்கிறார். அந்த நலம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் எல்லோரும் அவரை பார்க்கிறார்கள். இவர் இன்றைக்கு என்ன செய்ய போகிறார்? ஓய்வு நாளில் செய்யக்கூடியதை செய்ய போகிறாரா என்று எல்லோரும் அவரை வைத்த கண் வாங்காமல் நீங்கள் இப்போது என்னை பார்ப்பதை போல பார்த்தார்கள். அப்போது இயேசு கேட்டார், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா எது முறை என்று கேட்கிறார். பதில் இல்லை. நல்லது செய்வதற்கு நாளும் நேரமும் பார்க்க தேவையே இல்லை பிரியமானவர்களே. எப்போதுமே நம்மிடமிருந்து போவது நல்லதாக மாத்திரமே இருக்க வேண்டும். நான் நல்லது திங்கட்கிழமை மட்டும்தான் செய்வேன், டைம் டேபிள் போடக்கூடாது. காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் நல்லது செய்வேன், அப்படி டைம் டேபிள் போட முடியாது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் வாழ்ந்தார். இதை ஒட்டித்தான் திருத்தூதர் பணிகளிலே பேதுரு இயேசுவை பற்றி பகிரங்கமாய் போதிக்கிற போது ஒரே ஒரு வரியில இயேசுவினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழகாய் சுருக்கி சொல்லி விடுவார். ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு வரியில சொல்லுவார், இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். எப்படி? இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். இதுதான் இயேசுவினுடைய ஒட்டுமொத்த 3 ஆண்டு கால பணிவாழ்வின் சுருக்கமாக பேதுரு அழகாக திருத்தூதர் பணிகளிலே சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நம்மை பற்றியும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு இந்த ஊரும் உலகமும் அப்படித்தானே சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அவன் இருக்கிற வரை, அவள் இருக்கிற வரை எல்லோருக்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நல்லது செய்து கொண்டே சென்றார் என்று சொல்ல வேண்டாமா? அதுதான் இயேசுவை பின்பற்றக்கூடிய நமக்கு கிறிஸ்தவ வாழ்வுக்கான அடிப்படையான அழைப்பாக இருக்க முடியும். எல்லோரும் எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நிலையிலிருந்து நகர்ந்து பெயர்ந்து கடந்து நான் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்லது செய்வேன் என்கிற அந்த மன உறுதி இந்த நாளில் நமக்கு பிறக்கட்டும். அதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்திலே பவுல் அழகாக சொல்லுவார், நீங்கள் நல்லது செய்வதில் நன்மை செய்வதில் மனம் தளராது இருங்கள். நான் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு தீமை விளைகிறது, கவலைப்படாதே. உனக்கு நல்லது செய்யக்கூடியவர் நன்மைகளின் ஊற்றான கடவுள். இந்த உலகம் உனக்கு செய்யக்கூடிய நன்மைக்காக நீ ஒருபோதும் ஏங்கி தவிக்காதே,
அந்த கடவுள் உனக்கு எல்லா நன்மைகளையும் தாராளமாக செய்ய வல்லவர் என்கிற அந்த நம்பிக்கை இந்த நாளிலே நமக்கு பிறக்க வேண்டும். கடந்த ஓராண்டு காலம் முழுவதும் நம்முடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் நம்மை, நம் குடும்பங்களை, நம் ஊரை, நமது பங்கை எல்லா வகையான நன்மைகளாலும் நிரப்பி இருக்கிறார். அவர் தம்முடைய வாழ்க்கையை நல்லது செய்வதற்காக அப்படியே அர்ப்பணித்துக் கொள்கிறார். அதுவரை யாதோ ஒருவருக்கு, எங்கோ ஒருவருக்கு, எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு படை வீரராக இருந்து தீமை செய்த மனிதர் அதிலிருந்து நகர்ந்து கடவுளின் படையில், நல்லது செய்யக்கூடிய படையில், நன்மையின் படையில் சேர்ந்து கொண்டு தன்னை இந்த ஊருக்கு, உலகுக்கு இறையாட்சியின் பணியாளராய், நன்மையின் பணியாளராய் மாற்றிக்கொண்டாரே, அதை போல நீங்களும் நானும் அவருடைய பாதுகாவலில் இருக்கிறபடியினால் எல்லோருக்கும் எப்பொழுதும் எங்கும் நல்லது செய்யக்கூடிய அந்த மனதை வேண்டுவோம். ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கடவுள் நம்முடைய வானக தந்தை, நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு வாஞ்சையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். உடன்படிக்கையின் நாயகனே எம் நிறைவா, திரு அவையின் தலைவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சுகம் தாரும். காலத்தின் தேவைகளை அறிந்து அதில் மக்களை நல்வழிப்படுத்த உமது கரம் அவர்களுடன் இருக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற மகுதுபட்டி இறை மக்களை ஆசீர்வதியும். நல்ல சுகம் தாரும். செய்யும் தொழில் சிறக்கவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடு பழகி பெருகவும், குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறக்கவும் உமது அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டில் இருந்து வெளிநாட்டில் வேலை செய்யும் அனைவரும் உடல் உள்ள நலனோடும் பாதுகாப்போடும் பணிபுரியவும் அவர்களின் தேவை நிறைவேறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கில் புதிய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெறவும், அதற்கு தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும், மக்கள் தங்களின் மனங்களை திறந்து தாராளமாக கொடுக்கக்கூடிய வரத்தை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதிகள் நம்பிக்கையோடு வேண்டுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமாகிய இறைவா, உமது பேரிரக்கத்தில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு இப்போது எழுப்பிய எங்கள் இதய வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். உமது திருவுளத்துக்கு ஏற்ப நாங்கள் இவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்த தலைவா, உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக. தன்னையே தந்த தலைவா, உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக. என்னையே தருவேன் காணிக்கையாக. ஏற்றிடுவாயே முழு மனதாக, ஏற்றிடுவாயே முழு மனதாக. தன்னையே தந்த தலைவா, உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக.
உழைப்பும் உமக்கே, எல்லாம் உமக்கே. படைத்தது அனைத்தும் கொடுத்தது அனைத்தும் உமக்கே, எல்லாம் உமக்கே. நிலத்தின் விளைவும் மனிதனின் உழைப்பும் உமக்கே, எல்லாம் உமக்கே. படைத்தது அனைத்தும் கொடுத்தது அனைத்தும் உமக்கே, எல்லாம் உமக்கே. ஏற்றிடுவாயே உம் பலியாய், மாற்றிடுவாயே உன்னதமாய். ஏற்றிடுவாயே உம் பலியாய், மாற்றிடுவாயே உன்னதமாய். தன்னையே தந்த தலைவா உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக. கோதுமையப்பமும் உடலாய் மாற தந்தே, நானும் தந்தே. திராட்சை ரசமும் இரத்தமாய் மாற தந்தே, நானும் தந்தே. கோதுமையப்பமும் உடலாய் மாற தந்தே, நானும் தந்தே. திராட்சை ரசமும் இரத்தமாய் மாற தந்தே, நானும் தந்தே. ஏற்றிடுவாயே உம் பலியாய், மாற்றிடுவாயே உன்னதமாய். ஏற்றிடுவாயே உம் பலியாய், மாற்றிடுவாயே உன்னதமாய். தன்னையே தந்த தலைவா உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக. தன்னையே தந்த தலைவா உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக. விளைவும் மனிதரின் உழைப்பும் உமக்கே, எல்லாம் உமக்கே. படைத்தது அனைத்தும் கொடுத்தது அனைத்தும் உமக்கே, எல்லாம் உமக்கே. நிலத்தின் விளைவும் மனிதரின் உழைப்பும் உமக்கே, எல்லாம் உமக்கே. படைத்தது அனைத்தும் கொடுத்தது அனைத்தும் உமக்கே, எல்லாம் உமக்கே. ஏற்றிடுவாயே உம் பலியாய், மாற்றிடுவாயே உன்னதமாய். ஏற்றிடுவாயே உம் பலியாய், மாற்றிடுவாயே உன்னதமாய். தன்னையே தந்த தலைவா உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக. தன்னையே தந்த தலைவா உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக. என்னையே தருவேன் காணிக்கையாக. ஏற்றிடுவாயே முழு மனதாக, ஏற்றிடுவாயே முழு மனதாக. தன்னையே தந்த தலைவா உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக.
அப்பமும் உம்முடலாய் மாற தந்தேன் தானம் தந்தேன் திராட்சை ரசமும் இரத்தமாய் மாற தந்தேன் நானும் தந்தேன் கோதுமை அப்பமும் உம்முடலாய் மாற தந்தேன் நானும் தந்தேன் திராட்சை ரசமும் இரத்தமாய் மாற தந்தேன் நானும் தந்தேன் ஏற்றிடுவாயே உம்படியாய் மாற்றிடுவாயே உன்னதமாய் ஏற்றிடுவாயே உம்படியாய் மாற்றிடுவாயே உன்னதமாய் தன்னையே தந்த தலைவா உமக்கு என்ன நான் தருவேன் காணிக்கையாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் அறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் என்றும் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இன்னாசியாரினுடைய திருநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலை ஒப்பு கொடுக்கிறோம். உம் பாதம் வந்திருக்கிற நம்முடைய பங்கு மக்களை ஆசிர்வதியும். மௌனமாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம், நன்றி கூறுவோம். தந்தையே, இன்று எம் புனிதனுடைய நவநாள் உற்சவத்தின் 4ஆம் நாளில் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மகுதுப்பட்டி ஊர் மேனேஜர், ஊர் நிர்வாகிகள், இறைமக்களை ஆசிர்வதியும். அந்த ஊருக்கு ஒற்றுமை சமாதானமும், அந்த ஊரில் உள்ள மக்கள் வளர்ச்சி அடைவும் உயர்வடையும் மேம்படும் அருள் புரியும். உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு உறுதியாக வாழ அருள் புரியும். அவர்கள் ஆசைப்படுகின்ற அத்தனை காரியத்தையும் நிறைவேற்றும். குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள் இன்னும் விவசாயம் செழிக்க, கால்நடைகள் பல்கி பெருக, வீடு கட்டுமான பணி சிறப்பாக நடைபெற, இன்னும் பல்வேறு விதமான நிகழ்வுகள், ஆசைப்படுகின்ற எல்லா நிகழ்வுகள் அவர்கள் மனதுக்கு பிடித்த அத்தனை காரியத்தையும் கொடுத்துள்ளோம். குறிப்பாக மகுதுப்பட்டியில் நோயுற்று வாழ்வர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்துள்ளோம். தாய்மை பேரடைந்த தாய்மார்கள் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுக்க துணை புரியும். குறிப்பாக வெளிநாட்டில் பணியாற்றுகின்றவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் மை கெஞ்சி கொடுக்கிறோம். ஊர் நிர்வாகிகள் ஊர் வளர்ச்சிக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் திறம்பட செய்யக்கூடிய பொருளாதார உதவியும் ஆற்றலையும் தந்தருளும். இந்த திருப்பலியை ஒப்புடுகின்ற சௌரிமுத்து, கிறிஸ்டி பிரபா, ஆரோக்கியசாமி, ஆரோக்கியம்மாள், சகாயராஜ், அஞ்சித மேரி, மகுதுப்பட்டி சிமியோன் குடும்பத்தாரையும், சபரிமுத்து ஆரோக்கியம்மாள் குடும்பத்தாரையும், லியோரோஸ் குடும்பத்தாரையும், வேளாங்கண்ணி சந்தன மேரி குடும்பத்தாரையும், ஆல்பர்ட் எடிசன் சீலா மேரி குடும்பத்தாரையும்,
சபரி தேவராஜ் கிளாரா குடும்பத்தாரையும், வேளாங்கண்ணி சோஃபியா குடும்பத்தாரையும், ராயர் பீட்டர் அந்தோணியம்மாள் குடும்பத்தாரையும், வேளாங்கண்ணி சோஃபியா குடும்பத்தாரையும், அம்புரோஸ் அருள்மேரி குடும்பத்தாரையும் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நீ தாமே இவர்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் அவர்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தையும் கொடுப்பீராக. உம்முடைய வல்லமை குறிப்பாக இந்த குடும்பத்தில் இருப்பதாக. குறிப்பாக சிமியோன், சபரிமுத்து இவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் தந்து வழி நடத்தும். குறிப்பாக எங்களுடைய புதிய ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை நன்கொடை கொடுத்த விசுவாச பரம்புதல் பேராயும் அதனுடைய பணியாளர்கள் உபகாரிகள், லிட்டில் வே அசோசியேஷன் லண்டன் அதனுடைய உபகாரிகள், அதனுடைய பணியாளர்களையும் ஆஸ்வதியும். எங்களுடைய பங்கு மக்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் வெளிநாட்டு மக்களையும் ஆஸ்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரை எங்களுக்கு நன்கொடையாளர்களை அனுப்பியருளும். இன்னும் நாங்கள் கேட்கக்கூடிய இடத்திலே குறிப்பாக கொலோன், லிட்டில் பீட்டர் கிளாபர், ரோட்டன்பர்க், ஆஸ்ட்ரியா போன்ற நாடுகளில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து வழி நடத்தும். ஆண்டவரை குறிப்பாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற தனசிலி மலிருயிஸ் குடும்பத்தாரையும் அவருக்கு நல்ல உடல்நலத்தையும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலமுடன் வாழ அருள் புரியும். மெல்வீனுக்கு திருமண காரியங்கள் கைகொள்ளவும், பிரதீப்புக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அருள் புரியும். ஆண்டவரை இன்று சந்தியாப்பருடைய நாம விழாவை கொண்டாடுகின்ற அத்தனை பேரையும் சந்தியாப்பர் அன்பியத்தையும் ஆஸ்வதியும். ஜேக்கப் என்ற பெயர் கொண்டவர்களையும் ஆஸ்வதியும். இன்று ஜேக்கப் என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற திருநாமத்தை தாங்கியிருக்கின்ற திரு ஜேக்கப் அவருடைய அன்பு மகன்கள் ஜெரால்டு, மார்கோ அவர்களையும் மருமக்கள் பேரப்பிள்ளைகளை ஆஸ்வதியும். அவர்களுக்கு உடல்நலத்தையும் அவர்கள் விரும்பி கேட்கிற அனைத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. மேலும் இந்த திருத்தலத்திற்கு ஆடு மாடு கோழி காணிக்கை கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும், திருத்தலத்திலே வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற துணை புரியும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பத்தில் மரித்த அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மௌனமாக நம்முடைய குடும்பத்தில் மரித்தவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த திருப்பலி நிறைவு கூறப்படுகின்ற சூசை, பாப்பம்மாள், பாக்கியம் இவர்களுக்கு முடிவில்லா பேர்பத்தை தந்தருளும். சுமதி என்பவர்களுக்கு முடிவில்லா பேர்பத்தை தந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மச்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள் ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர், தோமையார், யாக்கோபு, எம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்த சவேரியார், பதுவை அந்தோணியார், வனத்தந்தோணியார், செபஸ்தியார், ஆரிக்கநாதர், வனசின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீட்டாமால் மற்றும் புனித ஆசிர்வாதப்பர், நபவிலாச வானக தூதர்கள், அதிதூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கப்ரியல், ரஃபேல் அனைவுடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். தருளும் உலகின் பாவம் போகும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போகும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை மறவா இந்த நிறைவா, என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. கண்கள் திறவாய் கண்ணின் மணியாய், கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. உள்ளம் திறந்தேன் உள்ளே அமர்வாய், உறவாய் அன்பே வருவாய். முத்தே என் சொத்தே நீ என் உள்ளம் வா. என்னை மறவா இந்த நிறைவா. வானுணவே வழி துணையே, வானமுதே நீ வாருமே. வளர்மதியே என்னில் வளர்ந்திடவா, வானகத் தாயகம் நடத்திடவா. வளர்மதி என்னில் வளர்ந்திடவா, வானக தாயகம் நடத்திடவா. திருக்கரம் விரித்தடித்தே நினைந்திடவா. என்னை மறவா இந்த நிறைவா.
ஆனந்தமே அருஞ்சுவை உணவே. உடலெடுத்தாய் என்னை உடன் கொடுத்தாய், உயிர் கொடுக்க நீ உயிர் கொடுத்தாய். ரத்தம் என்னில் ஆறாக பாய்கிறதே, நான் என்ற ஆணவம் தேய்கிறதே. உன் ரத்தம் என்னில் ஆறாக பாய்கிறதே, நான் என்ற ஆணவம் தேய்கிறதே. கண்கள் ஏன் என்று அறியாமல் வழிகிறதே. என்னை மறவா எந்தன் நிறைவா, என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. கண்கள் திறவாய் கண்ணின் மணியாய், கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. உள்ளம் திறந்தேன் உள்ளே அமர்வாய், எந்தன் உறவாய் அன்பே வருவாய். முத்தே என் சொத்தே நீ என்னுள்ளம் வா, என்னை மறவா எந்தன் நிறைவா. இயேசுவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் இஞ்ஞாசியாரின் வழியாக இறைவனுடைய நாமத்தை புகழக்கூடிய நவநாள் உற்சவத்தின் 4ஆம் நாளில் நமக்கு இன்று சிறப்பு செய்திருக்கின்ற மகுதுப்பட்டி ஊர் மேனேஜர் சேசு சௌரிமுத்து அவர்களுக்கும் ஊர் நிர்வாகிகளுக்கும் இறை மக்களுக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். சிறப்பான விதத்திலே என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று எல்லாம் புதிய ஆலயத்திற்காக செங்கற்களை கொண்டு வந்து கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் நமக்கு வந்து நற்செயல்கள் செய்வதில் எப்படி ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். குப்பைக்கு பதிலாக குப்பை போடக்கூடாது, அதுக்கு பதிலாக பழங்கள் போடணும். அடுத்தவங்க ஒன்றும் ஒரு பாசி மணியை போட்டால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு செயினை தூக்கி அங்கிட்டு போடணும். அப்படி நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை லாசர் நிகழ்வு வழியாக நமக்கு சொல்லி, இல்லாட்டி எங்கே போவோம், இழுப்பூருக்கு போவோமா, எங்கே போவோம், நரகத்துக்கு போவோம். அது எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. அதனால் நாம் எங்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக
வாழ முயற்சி செய்வோம். எனவே அதை பற்றி ஒரு சிறப்புமிக்க மறைவுரை வழங்கியவர் அருள் தந்தை மரியசூசை அவர்கள். தற்போது அதிபராக கடந்த மாதத்திலிருந்து புனித அகோஸ்தினார் இளங்குரு மாணவர்களுடைய பயிற்சி மையத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள். நம்ம பையனுங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்க முடியாது. அதனால் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய தந்தை கடந்த அதிபரை அப்படி உல்ட்டா பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட அது லைக் படாது, கொஞ்சம் கண்டிப்பு உள்ளவர். அப்படி தான் இருந்தால் தான் அவர்கள் பயிற்சி சிறப்பாக இருக்கும். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவுடைய செயலராக பணியாற்றினார். சீரும் சிறப்புமாக மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வி, திருவழிபாட்டுத்துறை, இன்னும் எத்தனையோ பணிகளை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் குருவாகி நம்முடைய சகாய மாதா பசிலிக்காவிலே உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றினார். அதோடு இணைந்து புனித பவுல் கல்லூரியிலே உயர்கல்வி இறையிலே படித்து முடித்திருக்கிறார். எனவே அனுபவம் மிக்கவர், மறைவுரை ஆற்றில் சிறந்தவர், நல்ல அணுகுமுறை கொண்டவர். எனவே சொந்த ஊர் அணக்கரப்பட்டி. எனவே இவருடைய சிறப்பு பண்புகள் எல்லாம் ஏராளம். எல்லாரோடையும் சுமூகமாக பழகக்கூடிய அன்பு தந்தை. ஆகவே மறைவுரை இருந்தாலும் சரி, எந்த கருத்துக்கள் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் ஒரு மேகசின் ஆரம்பிச்சிருவார். இப்போது குருமடத்திலையும் ஒரு மேகசின் ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். மேகசின் ஒன்று ஆரம்பித்திருக்கார். இன்னும் புதுசாக செய்யக்கூடிய வாஞ்சை உள்ளவர், வேகம் உள்ளவர், ஞானம் உள்ளவர். எனவே நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக, மகுதுப்பட்டி ஊர் மேனேஜர் சார்பாக, ஊர் நிர்வாகிகள் இறைமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றியை நாம் தெரிவிப்போம். பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு மகுதுப்பட்டி ஊரும் மணியார் T1 அவர்கள் பொன்னாடை போர்த்து அழைக்கிறேன். பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பங்கு பணியாளர், அருள்பணியாளர் ஜான் பீட்டர் அவர்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும், பங்கு மக்களாகிய உங்களுக்கும், உங்களது பாதுகாவலர், பங்கின் பாதுகாவலர் லோயோலா நகர் புனித இன்னாசியாரினுடைய திருவிழா வாழ்த்துக்களை இந்த நவநாளிலேயே உங்களுக்கு உரித்தாக்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அவருடைய பாதுகாவலில் உங்களது பங்கு இறை சமூகம் மிகச்சிறப்பாக வளர்த்தெடுக்கப்பட என்னுடைய ஜபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோ. உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இவ்வழி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நன்மை செய்வதில் நாளும் வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். உலகின் புகழை துறந்து அன்பின் பாதையில்
நடந்திடுவோம். உண்மை வழியில் நடந்து உறவின் வார்த்தை விளங்கிடுவோம். நீதி சாயும் போது மனிதம் காக்க, ஜோதி அணையும் போது ஒளியை ஏற்ற, தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக, எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக. இனிகோ வழியில் இறையின் மொழியில் எழுந்தே நிற்போம். ஒளியை சுமந்த இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். ஆயிரங்கள் ஏந்தி வந்த இனியோ பெய்களில் ஆண்டவரின் வார்த்தை வந்து இனிதே தங்கிற்று. பூமியெல்லாம் ஆள வேண்டும் என்ற நெஞ்சுக்குள் தூயவரின் வார்த்தை வந்து ஒளியாய் தங்கிற்று. மாற்றம் வந்தவுடனே மகிமை திறந்து விட்டார். இறைவன் வார்த்தை வழியாய் வாழும் வழியை சொன்னார். நீதி சாயும் போது மனிதம் காக்க, ஜோதி அணையும் போது ஒளியை ஏற்ற, தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக, எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக. இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மரங்கள் சேர்ப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி சோஸ்ர நமஸ்காரமும் உண்டா